கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். கத்தாவே, நான் சொல்லப்போகும் இந்த பெண்ணை பற்றியும் அவர்கள் செய்கின்ற அந்த காரியத்தை பற்றியும் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து இடைப்பட்டு அதிலிருந்து ஒரு நல்ல காரியத்தை எடுத்துக்கொண்டு அதை பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாரும். அனைத்தையும் இயேசுவின் பாதத்திலே வைக்கிறேன். ஏசப்பா, இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது போத்திபார் மனைவி. நான் அது ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் இது ஃபுல்லாக மெயின் கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இனிமேல் நம்ம பார்க்குறது இந்த மொத்த வேதாகமத்தில் சிறிய சிறிய கேரக்டர்ஸ் இருக்கும்ல, சிலர் பேரெல்லாம் சொல்லப்படாமல் இருக்கும். அவங்கள பற்றியெல்லாம் நம்ம இனிமேல் பார்க்கலாம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது போத்திபாரோட மனைவி. அந்த 39வது அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த அதிகாரம் ஃபுல்லாக தான் வரும். மெயினாக ஒரு வசனம் 7வது 8வது. சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடு சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகள் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம மேலே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் சில காரியங்களை குறித்து சொல்லணும். ஏன்னா நம்ம பொதுவாக படிக்கின்ற இடமாக இருக்கட்டும், இல்லை வேலை செய்கின்ற இடமாக இருக்கட்டும், நம்ம மற்றவர்களோடு பழகக்கூடிய சந்தர்ப்பம் அமையும். இதில் நான் முக்கியமாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னன்னாக்கா, இப்போது நம்ம அந்த மாதிரி பழகும்பொழுது, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அப்படி பழகும்பொழுது ஒரு சிலர் இடத்துல நம்ம பேசுவோம், பழகுவோம். ஆனால் எப்பவுமே நம்ம அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணக்கூடாது. ஒன்று. இன்னொன்று அப்படி யாராவது பேசினாங்களோ இல்லை பழகினாங்களோ அவங்களுக்கு அந்த எந்த வரைமுறை தெரிந்திருக்கும். ஆனாலும் அதை மற்றவங்க பார்க்குறப்போ, ஏன்னா போத்திபார் மனைவி இங்கே பார்த்தீங்கன்னா யோசேப்பு மேலே தவறான ஒரு பார்வை இருந்தது. அதே போல் சம்மந்தப்பட்டவங்க தப்பாக நினைக்கலன்னா கூட இருக்கிறவங்க அதை தவறாக அவதூறாக பேசுவாங்க. இப்போ யாரோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேலை செய்கிறீங்க, ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 2 பேர் ஆணும் பெண்ணுமா பேசுகிறாங்கன்னாக்கா உடனே அவங்கள தப்பாக மற்றவங்க அவங்கள பற்றி தப்பாக ஜட்ஜ் பண்ணிவிட்டு அவதூறு பேசுறது, அது ரொம்ப தவறான காரியம். நம்ம யாரையும் குற்றப்படுத்தி பேசவே கூடாது. ஏன்னா அவங்க ஏதாவது தவறு செய்தால் அதுக்குரிய தண்டனை கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்கும். ஸோ அந்த இதை நம்ம கர்த்தரிடத்தில் விட்டுடணும். நம்ம அவங்கள குறை சொல்லவோ இல்லை அசிங்கமாக மற்றவங்களிடத்துல போய் சொல்லவோ அவதூறாக பேசவோ கூடாது. இன்னொன்று நம்ம அந்த மாதிரி வேலை செய்கின்ற இடத்துலையோ இல்லை படிக்கின்ற இடத்துலையோ நம்மளுக்கு ஒரு எப்படி அதை சொல்கிறதுனாக்கா, நம்மளுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கும். கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கணும். நான் ஜென்ரலாகவே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லுவேன், நீங்கள் பேசுகிறதோ இல்லை பழகிறதோ நான் தப்பாக சொல்லலை. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு, இதுதான் என்னோட வரைமுறை, இதுதான் என்னோட லிமிட் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் பழகுங்க. அதுக்காக யாராவது யாருக்கூடையாவது பேசினா அவங்கள தப்பாக சொல்கிறது, அப்படியெல்லாம் ஆஸ் எ ப்ரொஃபஸர் நான் இது வரைக்கும் யாரையுமே நான் அப்படி ஜட்ஜ் பண்ணதும் இல்லை, சொன்னதும் இல்லை, கூப்பிட்டு திட்டினதும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்ம வேலை செய்கின்ற இடங்களில் சரி, படிக்கிற பசங்கக்கிட்டேயும் சரி நம்ம அந்த மாதிரி தப்பாக யாரையும் சொல்லக்கூடாது. இன்னொன்று யாரையும் நம்ம அவதூறாக பேசக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. அதுக்கப்புறமா தப்பாக கைட் பண்ணக்கூடாது. இப்போ சில ஆலோசனை கேட்பாங்க ஒரு சிலர் ஒரு சிலர்கிட்ட. அப்போ தப்பாக அவங்கள கைட் பண்ணி எல்லாரிடத்துலேருந்தும் பிரித்து விடுவார்கள். நான் நிறைய பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தரை பற்றி தப்பாக சொல்லி அவங்கக்கிட்ட பேசக்கூடாத மாதிரியோ இல்லை பழகாத மாதிரியோ பிரித்திடுவாங்க. அதுக்கப்புறமா நான்லாம் இப்போ எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் ஐ ப்ரே டு காட். கடவுளே, எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது,
அதில் நான் எப்படி இருக்கணும், ஏன்னா ஈ வில் கைட் அஸ் வென் யூர் வித் த காட், வென் யூர் ஃபில்டு வித் த ஹோலி ஸ்பிரிட். கண்டிப்பாக கர்த்தர் வந்து நம்மளை கைட் பண்ணுவார். இன்னொன்று என்ன பண்ணுவேன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லே வந்து இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நான் நல்லா ஃப்ரீயாக பேசுவேன். இந்த மாதிரி நடக்குது, நான் என்ன செய்யணும் அப்படின்னா, ஷி வில் டெல் மீ ஹவு ஐ ஷுட் ரியாக்ட், எப்படி நான் நடந்து கொள்ளணும் அப்படின்றதே சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையோ இல்லை ஏதாவதுன்னா என்கிட்ட கேட்பாங்க, நாங்களும் ஆலோசனை சொல்லுவோம். ஸோ வி ஹேட் எ வெரி குட் ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி தான் எப்படி ஒரு பெண்ணும் இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் பழகிறப்போ ஒரு நல்ல குட் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அதே மாதிரி இருக்கிறப்போ அதை வந்து சும்மா சாதாரணமாக பேசினா கூட அதை வந்து தப்பாக வந்து நம்ம பொர்ட்ரேட் பண்ணவே கூடாது, தப்பாக வந்து அவங்கள வந்து காண்பிக்கவே கூடாது. அது மிகவும் தவறான செயல். இப்போ அந்த போத்திபார் மனைவி பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா இதில் யோசேப்பு வந்து அடிமையாக விற்கப்பட்டு அங்கே யார் வீட்டுக்கு வரான், போத்திபாரோட வீட்டுக்கு வரான். அங்கே வந்து போத்திபார் மனைவி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து யோசேப்பு மிகவும் அழகாக இருப்பான், இளம் வயது. அவனை பார்த்தோன்னா அவங்களுக்கு பிடிச்சிட்டு போயிடும். பிடித்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யோசேப்பு கிட்ட போய் தன்னோட உறவு வைத்து கொள்ளுமாறு கூறுவாள். அப்போ அவன் சொல்லுவான், இல்லை என்னுடைய எஜமான் வந்து இந்த வீட்டில் எதையுமே எனக்கு விலக்காக வைக்கல, உங்களை தவிர அப்படின்னு சொல்லுவான். மனைவியை தவிர அவனுக்கு வந்து எல்லாத்து மேலேயும் உரிமை உண்டு. அப்போ கூட அவள் வந்து டெய்லி அவனை வற்புறுத்திட்டே இருப்பா. ஒரு நாள் யாரும் இல்லாதப்போ அவனுடைய துணியை பிடித்து இழுக்கும்போது அவன் இங்கே பாருங்க, இதுதான் ரொம்ப ஒரு அவன் சொல்கிற வார்த்தை வந்து, என் தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன் அப்படின்னு கேட்பான். அப்போது அவன் வந்து அந்த வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடிடுவான். அப்போ அந்த மனைவி என்ன சொல்வா, உடனே அவ வந்து நீங்கள் கொண்டு வந்த அந்த எகிப்தியன் பாருங்க என்னோட சயனிக்கும்படி சொன்னான், அந்த அடிமை என்னோட வந்து உறவு வைத்துக் கொள்ளும்படி சொன்னான் அப்படின்னு சொல்லுவா. ஸோ தப்பாக ஒரு கருத்தை சொல்லிட்டு அவன் வந்து யோசேப்பு சிறைச்சாலைக்கு போகிற மாதிரி செஞ்சிடுவாங்க. ஆனால் அந்த இடத்துலையும் கர்த்தருடைய தயவு அவன் மேல் இருந்தது. ஸோ முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காரியமாக நம்ம பார்க்கும்பொழுது இந்த போத்திபாருடைய மனைவியின் பெயர் வந்து குறிப்பிடப்படவில்லை. அவங்க வந்து ஒரு எகிப்திய பெண். அதுக்கப்புறமா வந்து இந்த எல்லாத்துக்குமே போத்திபார் வந்து ஒரு தலைவனாக, ஒரு ராஜாவாக, ஒரு அதிபதியாக அந்த இடத்துல இருந்தாரு. அப்படி பதவியில் இருக்கும்பொழுது அவனுடைய மனைவிக்கு வந்து முதலாவது இங்க பார்த்தீங்கன்னா கர்த்தரை குறித்த பயம் இல்லை. முதலாவது வந்து கர்த்தரை குறித்த பயம் வந்து அவங்களிடத்துல இல்லை. அந்த யோசேப்பு பார்த்தீங்கன்னா அவனுடைய குடும்ப பின்னணி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரு ஆடு மேய்க்கும் தொழிலை செய்து கொண்டு வந்த குடும்பம். அவனை வந்து அந்த தேசத்துக்கே அதிபதியாக மாற்றுவதற்காக அவனை வந்து எல்லா விதத்துலையும் தயார்படுத்தி கொண்டு வருவார். ஒரு இடமும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்லேயா இருக்கட்டும், வீட்டில் வந்து அவங்க சகோதரருக்கு அவனை பிடிக்காது. ஏன்னா அவங்க அப்பா வந்து அவனோட வந்து ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பார், பாசமாக இருப்பார், அதனால் பிடிக்காது. உடனே அவனை வந்து கொலை பண்ணணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. அதே மாதிரி அவனை அடிமையாக விற்று போடுவார்கள், அவனை வந்து கொலை செய்ய நினைப்பாங்க. எல்லா பிரச்சனையும் முடிந்து அந்த போத்திபார் மனைவி வீட்டுக்கு வந்தாக்கா அவனோட மனைவி அவனோட தவறாக நடக்க நினைப்பாள். ஸோ அப்போ வந்து அவன் என்ன பண்ணுவான்னாக்கா அதற்கு விலகி ஓடிடுவான். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா யோசேப்பை வந்து இன்னொன்று ரெண்டாவது பாயிண்ட், ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னால் கர்த்தரிடத்தில் அவளுக்கு வந்து பயம் கிடையாது. ரெண்டாவது வந்து போத்திபார் வந்து யோசேப்பை கண்ட விதம் வேற, ஆனால் அவனுடைய மனைவி அவனை கண்ட விதம் வேற. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து போத்திபார் வந்து என்ன யோசிப்பாருனாக்கா, யோசேப்பு அந்த வீட்டுக்கு போன அப்புறம் கர்த்தர் வந்து அவனை மென்மேலுமாக ஆசீர்வதிச்சிருப்பாரு. அங்கே ஒரு வசனம் பாருங்க, 3வது வசனம் 39:3, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. ஸோ கர்த்தர் அவனோடு இருக்கிறாரு, அவன் என்ன காரியத்தை செய்தாலும் வாய்க்க பண்ணுகிறார் என்பதை அவன் கண்டு. அப்போ அவனோட பார்வை எப்படி இருக்கு, இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தர் இவனோடு இருக்கிறாருன்னு. ஆனால் அவனோட மனைவியோட பார்வை என்னன்னாக்கா, அவன் அழகா இருக்கான், அவனோட உறவு வைத்து கொள்ள வேண்டும், அப்படிதான் அவனோட
மனைவியோட பார்வை இருக்கிறது. அதனால அவன் என்ன பண்ணுவான்னாக்கா, போத்திபார் வந்து அவனை வீட்டு விசாரணைக்காரனாக வைக்கிறான். ஆனா அவனுடைய மனைவியோ அவனோட தவறான நோக்குடன் அவனை பார்க்கிறாள். மத்தேயு 5:29 பார்த்தீங்கன்னாக்கா, அவளுடைய கண் அவளுக்கு இடறல் உண்டாக்கியது, அவள் மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்தாள். இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பாவத்தை செய்யறோம்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து கண் தான் அதை பார்க்குது, அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணம், அதுக்கப்புறம் நம்ம மனது, அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம செயலாக செய்கிறோம். ஸோ அந்த கண் வந்து எப்பவுமே கர்த்தர் சொல்வார், பிரசங்கில பார்த்தீங்கன்னா, உன் கண்ணின் காட்சிகளிலும் உன் நெஞ்சின் வழிகளிலும் நட, ஆனால் இவை எல்லாவற்றையும் நான் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதை நீ அறி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம எப்படி வந்து இந்த சமுதாயத்தில் இருக்கணுன்றத அந்த வசனத்தின் மூலம் நம்மளுக்கு கற்றுத்தராரு. அதுக்கப்புறம் முதலாவது என்ன சொன்னேன்னாக்கா, போத்திபாருடைய மனைவிக்கு கர்த்தர் மேலே பயம் கிடையாது. ரெண்டாவது, அவள் போத்திபார் வந்து மனைவி வந்து யோசேப்பை கண்ட விதம் வேறு. மூன்றாவது, அவனை வந்து தவறான வழிக்கு, தவறான பாதைக்கு அழைக்கிறாள். யாரை? யோசேப்பை அழைக்கிறாள். இப்போ நான்காவது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ போத்திபார் வந்து வீட்டில் யோசேப்பு ஒரு அந்நியனாக இருக்கிறான். தன்னுடைய சொந்த வீடு எல்லாவற்றையும் விட்டு அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொந்த ஊர் வந்து இந்தியாவாக இருக்கலாம், வெளியூரில் போய் நீங்கள் வேலை செய்யலாம். அப்போது குடும்பத்தை நீங்கள் வந்து இங்கே விட்டுட்டு போகலாம். ஒன்று கணவன் வெளியூரில் இருக்கலாம், இல்லை மனைவி வெளியூரில் இருக்கலாம். அப்போது வந்து நம்ம என்ன செய்யணும்? அப்போது வந்து நம்ம வந்து நம்மளுடைய நடத்தைகள், நம்மளுடைய பார்வைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், கர்த்தருக்கு உகந்ததாக இருக்குதா இல்லை அவரை விட்டு நம்ம விலகி போகிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுக்கப்புறமா வந்து இப்போ இன்னொன்று கூட இப்படி யோசிச்சு பாருங்க. இப்போ போத்திபாருடைய மனைவின்னா அவன் வந்து ஒரு தலைவனாக இருக்கிறான், அவனோட மனைவி. இப்போ அவ அந்த யோசேப்பை வந்து அவ வந்து கூப்பிடுறப்போ யோசேப்பு வந்து நினைத்திருந்தா அவளோட உறவு வைத்திருக்கலாம். ஏன்னா அவனோட மனைவி எல்லா விதத்துலேயும் அவனுக்கு வந்து ஒரு நல்ல அந்தஸ்து கிடைச்சிருக்கும், பணம் கிடைச்சிருக்கும், எல்லாமே கிடைச்சிருக்கும். ஆனால் யோசேப்பு வந்து கர்த்தருக்கு பயந்ததினால் அவளை விட்டு விலகி ஓடி போனான். நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமைந்தா நம்ம எப்படி இருப்போம்? விலகி ஓடுவோமா, இல்லை நம்மளும் வந்து தப்பு செய்ய நம்மளும் அந்த மாதிரி ஒரு தப்பான காரியத்தில் போய் விழுந்து விடுவோமா? இதை வந்து நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அதுக்கப்புறமா வந்து சங்கீதம் 139 1-8 படித்து பார்த்தீங்கன்னாக்கா, நாம் வந்து இந்த உலக இன்பத்தை விட தேவனை பிரியப்படுத்துவது தான் ரொம்ப முக்கியமானது என்று அதில் கூறப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து நினைக்கலாம், நம்ம யாரும் இல்லாதப்போ தானே செய்கிறோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார், எப்போவுமே வந்து நம்மளை கவனித்து கொண்டே இருக்கிறார். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி தீமையான காரியங்களுக்கு விலகி ஓட வேண்டும். அதுக்கப்புறமா வந்து அவன் சொல்லுவான், என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 22வது வசனம். பாவத்திற்கும் இச்சைக்கும் நாம் விலகி ஓட வேண்டும். அதுக்கப்புறமா வந்து யோசேப்பு வந்து யோசேப்பை போல நம்மளும் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த தேவனுக்கு பிரியப்படாத விரோதமான காரியங்கள்லேருந்து நம்ம ஒதுங்க ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த மனைவி வந்து அவளோட விருப்பத்தை அவனிடம் சொல்லுவாள்ல, அப்போ அவள் வந்து அவனை வந்து தூண்டுறா. அதுவும் வந்து தவறான செயல். நம்ம வந்து நல்லா பேசுகிறோம், நல்லா பழகிறோம், ஜாலியாக தானே பேசுகிறோம் அப்படின்ட்டு வந்து நம்ம யாரையும் வந்து வார்த்தைகளாலோ இல்லை நம்மளுடைய செய்கைகளாலோ தூண்டக்கூடாது. நம்ம வந்து முடிந்த வரைக்கும் கர்த்தரை சார்ந்து வாழும்பொழுது எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் வந்து அதிலிருந்து நம்மளை விடுவிப்பார்.
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து போத்திபாரோட மனைவி வந்து என்ன பண்ணாங்கன்னா யோசேப்பை கரைப்படுத்த முயன்றாள். ஏன்னா நம்ம ஒரு அந்நிய தேசத்துல போய் இருக்கிறோம், அப்போ உங்ககிட்ட யாராவது தப்பா நடக்க முயற்சி பண்ணாக்கா அப்போ உங்களோட லைஃபே வந்து என்ன ஆகும், அஸ்தமித்து போய்விடும், வேலை போயிடும், ஒரு கேரக்டர் வந்து உன்னுடைய குணங்கள் உன்னுடைய பண்புகள் எல்லாமே பாதிக்கப்படும். அதெல்லாம் நம்ம யோசித்து செய்யணும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யோசேப்பு வந்து அந்த இடத்துலையும் வந்து அவன் கர்த்தருக்கு பிரியமானது தான் செஞ்சான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே யோசேப்பு அவ கூப்பிட்டப்போ யோசேப்பு வந்து விலகி ஓடிட்டாரு. ஆனால் போத்திபாருடைய மனைவியோட குணம் பார்த்தீங்கன்னாக்கா அவள் தன் கணவனுக்கு துரோகம் செய்தால் சமுதாயத்திற்கு அவ வந்து அப்படி ஒரு காரியத்தை செய்யும்போது அது வந்து ஒரு இழுக்காக காணப்படுகிறது, ஒரு கரையாக காணப்படுகிறது. அப்போ நம்மளுடைய பிள்ளைகள் வந்து நம்மளை ஒரு முன்மாதிரியாக பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்காங்கல்ல, அப்போ நம்ம எப்படி பிள்ளைகள் முன்னாடி நடந்து கொள்ளணும் அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய சிந்தை அது வந்து அவளை வந்து கீழ்த்தரமான செயலுக்கு தள்ளியது. ஸோ நம்ம எல்லாத்துலேயும் நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய சிந்தை, நம்முடைய செயல்கள், நம்முடைய நடத்தைகள் இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது. நம்மளும் வந்து பாவத்திலேருந்து விலகி ஓடணும், மற்றவங்களையும் வந்து பாவம் செய்ய தூண்டக்கூடாது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதுமா, மற்றவங்களும் அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதே மாதிரி நான் இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் பார்த்துருக்கேன். என்னென்னா ஸோ ஒருத்தர் எதுவுமே செஞ்சே இருக்க மாட்டாங்க, ஆனாலும் கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க. இவங்க வந்து தப்பு பண்ணியிருப்பாங்க, அது அவங்களா ஒன்று இமேஜின் பண்ணி அவங்களா வந்து தப்பு இவங்க ஏதாவது செஞ்சுருப்பாங்க, இவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்க, இவங்களுக்கு என்ன வேலை அங்கே, இவங்க ஏன் போய் பேசுகிறாங்க, அப்படி என்ன பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம மற்றவங்க விஷயத்தில் தலையிடுறது வந்து ரொம்ப கீழ்த்தரமான செயல். ஏன்னா ரெண்டு பேர் பேசுகிறவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே தெரியும்ல நம்ம தப்பு செய்கிறோமா இல்லை குடும்பத்துக்கோ சமுதாயத்துக்கோ கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோமா. ஏன்னா யாருமே தான் குடும்பத்தையோ தன்னையோ வந்து கெடுத்துக்க மாட்டாங்கல்ல, கர்த்தருக்கு விரோதமாக நடக்கவும் மாட்டாங்க. இப்போ கர்த்தரை பற்றி அறியாதவர்கள் வந்து அவங்க கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூட ஒரு வரைமுறை இருக்கும், ஒரு நியதி இருக்கும். ஒரு குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும், நம்மளுக்கு பல்வேறுபட்ட ஆசைகள் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு கண்ட்ரோலோடு நம்ம வாழ கற்றுக்குறோம்ல. ஸோ இதுவும் ஒன்று வந்து அந்த கேரக்டர் அசாசினேட் பண்ணவே கூடாது மற்றவங்கள வந்து. அதுக்கப்புறமா இன்னொன்று நான் பார்த்துருக்கேன், இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம நல்லா பேசி பழக அமைதியா இருப்பாங்க, ஆனா அவங்க கிட்ட இருந்து நம்ம விலகி போயிட்டோம்னு வச்சுங்களேன், உடனே அவங்கள பத்தி பல்வேறு கருத்துக்கள் அசிங்கமா போய் சொல்லுவாங்க. இவங்கள பத்தி தெரியாதா, இவங்க இப்படிதான் அப்படின்வாங்க. அப்ப நான் யோசிப்பேன், அப்ப லேடிஸ் வந்து ஒருத்தர்கிட்ட பேசுறதோ இல்லை பழகிறதோ தப்பா இல்லை சிரிக்கிறது தப்பா அப்படின்லாம் கூட யோசிப்பேன். ஆனா சில இடங்களை நான் பார்த்துருக்குறேன், யாராவது ஒரு மாதிரி நல்லா பேசினாலோ இல்லை சிரிச்சாலோ என்ன சொல்லுவாங்க உடனே அவங்கள வந்து இவங்க தப்பானவங்க அப்படின்னு சொல்லி முத்திரை குத்துறாங்க. அதெல்லாம் தவறான காரியம். அந்த இடத்துல வந்து உங்கள் மனைவியை, உங்கள் குழந்தை, பெண் பிள்ளைகள்லாம் இருப்பாங்கள்ல உங்கள் வீட்டில், அவங்கள நினச்சி பாருங்க. அவங்கக்கிட்ட யாராவது அப்படி தவறாக நடந்துக்கிட்டா இல்லை அவங்கள யாராவது தப்பாக பேசுனா அப்போ உங்கள் மனநிலைமை எப்படி பாதிக்கப்படும் அதை யோசித்து பார்க்கணும். அதே மாதிரி தானே அப்போது அந்த பெண்ணோட நிலைமையும் இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்க்கணும். இன்னொன்று வந்து இப்போ கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க பாருங்க, அவங்க கூட உங்க குடும்பத்துல தாய் இருப்பாங்க, உங்க குடும்பத்துல அண்ணன் தம்பி மனைவிகள் இருப்பாங்க, அக்கா தங்கச்சி இருப்பாங்க. அப்போ அவங்கள வந்து யாராவது இப்படி அசிங்கமா பேசினாலோ இல்லை கேரக்டர் அசாசினேட் பண்ணாலோ உங்களால அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்போ உங்களால தன் குடும்பத்துக்கு ஒரு அவதூறோ ஒரு இழுக்கோ இல்லை யாராவது அசிங்கமா பேசினால உங்களால தாங்கிக் கொள்ள முடியலன்னா மற்றவங்களை நீங்க எப்படி பேசுறீங்க? உங்களுக்கு அந்த தைரியம் எங்கேருந்து வருது? நம்ம வந்து யாரையுமே குற்றப்படுத்தவும் கூடாது, குறை கூறவும் கூடாது. அவங்க தப்பு பண்றாங்களா அதுக்குரிய பலன், அதற்குரிய சிக்ஷை கர்த்தரிடத்திலிருந்து வரும். நம்ம வந்து அவங்கள அசிங்கமா பேசவோ இல்லை அசிங்கமா சொல்லவோ கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஒரு எதிர்ப்பாளரோடு நம்ம எப்படி பழகிறோம் அது ரொம்ப முக்கியம். வீட்டில் வேலை செய்கின்ற இடத்துல, வீட்டில் அப்போ வந்து அங்கே நம்ம எப்படி பழகிறோம். நான் ரீசெண்டாக ஒரு
நியூஸ் கூட பார்த்தேன். அப்படின்னா ஒரு கணவன் மனைவி அந்த வீட்டுக்கு வந்து ஒரு சிறுமி வந்து வேலை செய்ய வர்றாங்க. அப்போ அந்த சிறுமி என்ன பண்ணுவாங்கன்னா பாலியல் வன்கொடுமை, அவளை வந்து கடைசியில் கொலையே செஞ்சிடறாரு. அப்போ வந்து இந்த கணவன் செய்த அந்த பிழைக்கு வந்து அந்த மனைவி வந்து என்ன பண்ணுவான்னா அதை மறைச்சிடுவாங்க. கணவனையே விட்டு அடிக்க வைப்பாங்க, சித்திரவதை பண்ண வைப்பாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து அந்த பெண்ணை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவன் தவறாக நடக்கிறான்றதுனால அப்படி கொடுமைப்படுத்தி அவளை சாவடிச்சிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல கணவன் மனைவி இருவருமாக சேர்ந்து, ஏன்னா கணவன் செய்த அந்த பிழையை மறைப்பதற்கு மனைவியும் தூண்டுதலாக இருந்து அந்த பெண்ணை வந்து கொலையே செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கேஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு. அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்களா இல்லை என்ன செஞ்சாங்கன்றது இனிமே தான் தெரியும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய காரியங்கள், நம்ம வந்து ஒருத்தர் தப்பு செய்கிறப்போ, இப்போ நீங்கள் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், சொல்லுங்கள். நான் வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், இப்போது ஜென்ஸாக இருந்தாக்கா நீங்கள் பேசுகிறப்ப ஏன் உங்கள் ஒய்ஃப் முன்னாடியே பேசுங்க, உங்கள் எண்ணத்தில் தப்பு இல்லைன்னா. அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கிட்டையும் சொல்லுவேன், நீங்கள் வந்து மறைச்சி பேசுறதுனால தானே அந்த இடத்துல பிரச்சனை வருது. நார்மலாக பேசுகிறப்ப நம்ம எல்லாரும் உக்காந்துருக்கிறப்ப பேசுறதுல தப்பு இல்லைல்ல. நம்ம தனியாக போய் ஒரு மெசேஜ் பண்ணுறதோ இல்லை டெக்ஸ்ட் பண்ணுறதோ இல்லை பேசுகிறப்ப தான் அந்த இடத்துல சந்தேகம் எழ ஆரம்பிச்சிடும், குடும்பத்தில் பிரச்சனை வரும். நீங்கள் காமனாக எல்லாரும் உக்காந்துருக்கிறப்போ நல்லா உங்களுக்கு வந்து நார்மலாக பேச போகிறீங்க, அப்போ அதில் என்ன தப்பு அப்படின்லாம் நான் கேட்ட காலங்கள் உண்டு. ஸோ நம்ம வந்து முடிந்த வரைக்கும் மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்மளும் வந்து இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமைந்தாக்கா யோசிப்பை போல நம்ம அந்த இடத்தை விட்டு விலக கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா வந்து யாத்திரை ஆகமம் 20:14 10 கட்டளையில் 1 என்ன, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அதுக்கப்புறமா 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 18வது வசனம் பவுல் சொல்லியிருப்பார், வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று எச்சரித்திருப்பார். ஏன்னா கர்த்தர் வந்து சில காரியங்களை எல்லாம் மிகவும் அருவருக்கிறார். ஒன்று வந்து அந்நிய தெய்வத்தை வணங்குவது, இன்னொன்று வந்து விபச்சாரம் செய்வது. அந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் வந்து கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் அருவருப்பானவை. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்பொழுது, கடந்து செல்லும் பொழுது நாமளே எப்படி வந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும், நம்ம வந்து எப்படி நடந்துக்கணும், அதெல்லாம் வந்து நம்ம when we read the Bible, இந்த வேதாகமத்தை படிக்கும் பொழுது அதில் வந்து நல்ல கருத்துக்கள் இருக்கும். அதுக்கப்புறம் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். இப்போ வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு அப்புறம் வந்து எங்கேயாவது காலேஜுக்கெல்லாம் நான் வண்டியில் போயிடுவேன். ஆனால் இப்போ சர்ச்சுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரப்பெல்லாம் எங்கள் அண்ணா கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ எனக்கு வந்து அவங்க சொந்த அண்ணன், ஆனால் வெளியில் அவங்க பார்க்குறவங்களுக்கு வந்து அண்ணன் தங்கச்சின்னு தெரியாது இல்லை. எனக்கு அப்போ கஷ்டமாக இருக்கும், என்னடா ஒரு அண்ணன் கூட போகிறதுக்கு கூட இவ்வளோ நம்ம யோசிக்கிறோமே, இவ்வளோ தவறாக பார்க்குறாங்களே அப்படின்னு யோசிப்பேன். அதுக்கப்புறமா இந்த பைபிள் காலேஜில் மெசேஜ் கொடுத்துட்டு போகிறப்ப கூட இந்த IMTVலையாக இருக்கட்டும் இல்லை பைபிள் காலேஜ்லையாக இருக்கட்டும், இப்போ வண்டி கிடைக்கலன்னு வச்சுங்களேன், அப்போது அங்கே இருக்கிற யாராவது கொண்டு போய் விடுவாங்க. அப்போல்லாம் நான் யோசிப்பேன். அப்போ அதுக்கப்புறம் தான் நானா ஒரு முடிவுக்கு வருவேன், இப்போ வந்து என்னுடைய பார்வையிலையோ என்னுடைய சிந்தனையிலையோ எந்த விதமான தவறான கருத்தும் கிடையாது, தவறான எண்ணமும் கிடையாது. அப்போ நான் வந்து மற்றவங்களை குறித்து நான் வந்து கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு நானா வந்து ஐ வில் கம் டு எ கன்க்ளூஷன். ஆனால் இது எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, நம்ம யாரையும் அப்படி தப்பாக யோசிக்கக்கூடாது, தப்பாக பார்க்கக்கூடாது, தப்பாக நினைக்கக்கூடாது. நம்மளுடைய வரைமுறை தெரிந்திருக்க வேண்டும். அதே மாதிரி மற்றவர்களையும் குறை சொல்லக்கூடாது. இவங்களை பற்றி தெரியாதா, அவங்கள பற்றி தெரியாதா, இவங்க இப்படி தான் செய்வாங்க, இப்படி தான் பேசுவாங்க, இப்படி தான் பழகுவாங்க, அதெல்லாம் மிக மிக தவறான செயல். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் திருத்திக்குங்க. ஏன்னா அதனால் மற்றவர்களுடைய உணர்வுகளை வந்து நீங்கள் ரொம்ப தாக்குறீங்க. அது ரொம்ப தவறான செயல். அந்த மாதிரி எண்ணம் இல்லாதவங்க கூட இப்படி சொல்லி 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 அவங்களுக்கு வர வச்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நடந்துக்காதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு வரைமுறையை விட்டு தாண்ட மாட்டாங்க யாரும் வந்து கர்த்தருக்கு பிரியமாக நடக்கின்ற எந்த ஆணாலும் இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தவறான பாதைக்கு தங்களை கண்டிப்பாக உட்படுத்தி கொள்ளவே மாட்டார்கள்.
அதுக்கப்புறம் 1 கொரிந்தியர் 6:15 வந்து நம்முடைய சரீரம் வந்து கிறிஸ்துவினுடைய அவயம். அந்த கிறிஸ்துவின் அவயங்களை நம்ம வந்து வேசியின் அவயங்களாக மாற்றக்கூடாது. அதுக்கப்புறமா 1 கொரிந்தியர் 6:20 படி நம்முடைய சரீரத்தினால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், பிரியப்படுத்த வேண்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்பவுமே மாம்சத்தின் படி நடக்காமல் ஆவியின் படி நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் நம்ம ஆக்கினையிலிருந்து தப்பித்து கொள்வோம். ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனம். அதுக்கப்புறமா நமது தவறான செயல்களுக்கு மற்றவர்களை நம்ம வந்து இழுக்க முயற்சி செய்யக்கூடாது. இல்லை அவங்கள கெடுக்கிற செயலையும் நம்ம செய்யக்கூடாது. தப்பு நம்ம பண்ண மாட்டோம், ஆனால் மற்றவங்கள தூண்டக்கூடாது. அதுவும் தவறான காரியம். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு போத்திபார் மனைவியை பற்றி பார்த்தோம். முதலாவதாக அவளுக்கு வந்து கர்த்தரிடத்துல அந்த பயம் இல்லை. ஆனால் நம்ம வந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கும்பொழுது நாம் தவறு செய்தால் உடனே வந்து சிட்சிக்கப்படுகிறோம், அதுலேருந்து நம்ம தடுக்கப்படுகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம போத்திபாரின் மனைவி வந்து யோசேப்பை கண்ட விதம் வேறு, பார்த்த பார்வை வேறு. நம்மள வந்து ஒருத்தரை பார்க்கும் பொழுது, ஒருத்தரோடு பழகும் பொழுது, பேசும்பொழுது நம்ம வந்து அந்த வரைமுறை ஒரு கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். அதுக்கப்புறமா 3வது பார்த்தீங்கன்னா அவ வந்து யோசேப்போடு தவறான உறவு வைத்துக்கொள்ள அவனை கூப்பிடுறா. ஆனால் யோசேப்பு கர்த்தருக்கு பயந்தினால் என் தேவனுக்கு விரோதமாக நான் எவ்வாறு பாவம் செய்வேன் என்று விலகி ஓடினாள். இந்த வசனத்தை நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. அப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு தவறான சிந்தனையோ இல்லை தவறாத எண்ணமோ வரும்பொழுது இதை ஞாபகப்படுத்திக்குங்க. ஏன்னா யோசேப்பு வாலிப வயதிலே அப்படி இருந்தான். அப்போ நம்மளாம் எப்படி நடந்துக்கணும்? அதனால நம்ம வந்து நம்ம குடும்பத்துக்கோ சமுதாயத்துக்கோ தேவனுக்கோ பிரியமில்லாத எந்த விதமான காரியத்திலும் ஈடுபடக்கூடாது. அதுக்கப்புறமா 4வது வந்து நம்ம வந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும். உலக மாம்ச இச்சையின்படி நம்மளை ஈடுபடுத்தி கொள்ளாமல் நம்ம வந்து கர்த்தருக்கு பிரியமானது, கர்த்தருக்கு அவரை பிரியப்படுத்துதா நம்மளுடைய செயல்கள், அதை யோசித்து நம்ம நடக்க வேண்டும். நம்ம கடைசியாக வந்து இது ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம வந்து இப்போ நிறைய காரியங்கள் வந்து தனியாக போய் செய்ய வேண்டி வரும், நிறைய பேரோட பழக வேண்டி வரும், நிறைய பேரோட பேச வேண்டி வரும். அப்புறமா வந்து நம்ம வந்து உறுதியாக இருந்தால் போதும், நம்மளை மீறி எதுவும் நடக்க போகிறதில்ல. ஒரு தவறோ இல்லை வேறு ஏதாவது இது செயல்களோ வந்து நம்மளை மீறி எதுவுமே நடக்கவே நடக்காது. அதனால் நீங்கள் எப்போவுமே கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா நம்ம படிக்கின்ற காலங்களில் இப்போ நிறைய படிக்கிற பசங்கள்லாம் இருப்பீங்கள்ல, அப்போ படிக்கிறப்போ வந்து நம்மளுக்கு வந்து நிறைய எண்ணங்கள் வரலாம். ஏன்னா கோயட்ல பார்த்தீங்கன்னா அது நேச்சர் இல்லை. இப்போ ஒருத்தரை பார்த்தா நம்ம ஈர்க்கப்படலாம், அவங்க கூட பேசணும்னு தோணும், பழகணும்னு தோணும். ஆனால் எல்லாமே வந்து தவறாக போயிடக்கூடாது. அந்த நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய செயல்கள் எல்லாமே வந்து கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்குதான்னு பார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி வேலை செய்கின்ற இடங்கள்லையும் நம்ம நிறைய பேரை சந்திக்கிறோம்ல, நிறைய பேரோட பழகிறோம், நிறைய காரியங்கள் நம்ம ஒன்றாக சேர்ந்து செய்வோம். அந்த நேரங்கள்லாம் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். நம்ம அந்த மாதிரி நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் நம்ம வாழ்க்கையில். பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு சிலர் நல்லா பேசுவாங்க, ஒரு சிலர் வந்து கொஞ்சம் அதுக்கு மேலே கொஞ்சம் பழக ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா வந்து அந்த மாதிரி யாரோ ஒரு சிலர்லாம் அந்த மாதிரி பேசி பழகியே இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்கள வந்து இப்படி தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அவங்கள குறை சொல்லாதீங்க. அவங்கள வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க. நீ எங்கே போகிற, எங்கே வர, யார் கூட பேசுகிற, எதுக்கு அங்கே போகிற, நீ என்ன பண்ணுற, இப்படியெல்லாம் வந்து தப்பே செய்யாத அந்த சிந்தனை இல்லாத ஒருத்தர்கிட்ட போய் அப்படி கேட்குறப்போ அவங்கள வந்து மனசை வந்து நீங்கள் ரொம்ப நோகடிக்கிறீங்க. அந்த மாதிரி காரியத்தையும் யாரையோட கேரக்டரையும் நம்ம தவறாக பேசக்கூடாது, அவதூறாக பேசக்கூடாது. ஒருத்தரை வந்து பேக் பைட்டிங் பின்னாடி போய் பேசவே கூடாது. ஏன்னா வேலை செய்கிற இடத்துல அதுவும் கோஎட்டாக இருக்கிறப்போ, அது ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை காலேஜாக இருக்கட்டும், இல்லை சொசைட்டியாக இருக்கட்டும், வேறு எந்த பொலிட்டிக்கல் எந்த இடமாக இருக்கட்டும், நம்மளால் வந்து அந்த இடத்துல நல்லா இருக்க முடியும், சர்வைவ் ஆக முடியும், நம்ம கேரக்டர் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா நம்ம எல்லா இடத்துலையுமே நம்மளால் நல்லா கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய பண்புகள்
சூழ்நிலைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா, கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கிறதா என்று பார்த்து நம்ம நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தரை பிரியப்படுத்துகிறோமா இல்லை அவரை துக்கப்படுத்துகிறோமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்து நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும். போத்திபாரின் மனைவி கர்த்தருக்கு விரோதமாக நடந்தாலும் அந்த இடத்துல இருந்த யோசேப்பு எப்படி தன்னை பாதுகாத்து கொண்டான்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், இந்த மாதிரி சூழ்நிலைகள் கண்டிப்பாக அமையும். யாருமே எக்ஸப்ஷனே கிடையாது. எல்லாருக்குமே பல்வேறு வகையான சூழ்நிலைகள் அமையும். ஆனால் அதுலேயும் நம்ம எப்படி வெற்றி கொள்கிறோம், எப்படி நம்மளை காத்து கொள்கிறோம், எப்படி கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொள்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த எல்லா காரியத்துக்காகவும் நம்ம இப்போ கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, எந்த போத்திபாரின் மனைவியை பற்றி இன்று பார்த்தோம் கர்த்தாவே. அவர்கள் எப்படி ஏசப்பா யோசேப்பை பாவத்தின் செய்ய தூண்டும் பொழுது கூட யோசேப்பு விலகி ஓடினானோ, அதே போல் நாங்களும் பாவத்திற்கோ இல்லை இச்சைக்கோ இல்லை வேறு எந்த விதமான காரியத்திற்கோ ஈடுபடாத வண்ணம் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. மேலும் ஏசப்பா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும். யாரையும் கேரக்டர் அசாசினேட் பண்ணக்கூடாது ஆண்டவரே. யாரையும் தப்பாக கூறக்கூடாது, தவறாக கூறக்கூடாது. தன் வீட்டில் உள்ள பெண்கள் மாதிரி தான் அவங்களும் அப்படின்னு நினைத்து பழக வேண்டும் ஏசப்பா. நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும் கர்த்தாவே. அவர்களுக்கு நல்ல எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்ல ஏசப்பா என்ன வசதி வேண்டுமோ நீர் அதை செய்து தர வல்லவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. எந்த நோயின் பிடியில் இருந்தாலும் அதிலிருந்து அவர்களுக்கு ஒரு நல்ல விளக்கை தாரும் கர்த்தாவே. அனைத்தையும் உடைய பாதப்படியில் வைக்கிறேன் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.